மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆழ்வத்தளவு தாரண்ணி பொங்கும் பரிவாரே வெளிபுத்தூர் பட்டவிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். விஷதவாக் சிகாமணிகளாக எழுந்தொழிருந்த மணவாள மாமணிகளுடைய உபதேச ரத்தன பாசுரத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஆச்சரியமான பாசுரம். உபதேச ரத்தின மாலை 74 பாசுரங்களாக 73 பரியந்தம் மணவாள மாமணிகள் அருளி செய்தது. 74 அவருடைய சச்சிஷராக எழுந்துள்ளிருந்து எறும்பியப்பா சுவாமி அருளிச்சது. இந்த உபதேச ரத்தன மாலையில ஆழ்வார்களுடைய கிரமம், அதாவது இந்த ஆழ்வார்களுடைய அவதரித்ததான கிரமம் என்ன, ஆச்சாரியர்கள் கொடுத்து போந்ததான பிரபந்தங்கள் என்ன, அவைகள் எல்லாம் எப்படி அவதரித்தன, அது ஆறாரிடத்திலே எப்படி எப்படியெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் அது பிரவர்த்திக்கப்பட்டது அப்படிங்கிற பெருமையை மணவாள மாமணிகள் இந்த உபதேசரத்தனமான பிரபந்தத்தாலே அருளி செய்து உள்ளார். அதுல இருக்கக்கூடிய பாசுரம் தான் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணதான பாசுரம். மங்களாசாசனத்திலே மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படிங்கிற பாசுரம். மங்களாசாசனம் என்பது பகவானை, அதாவது மங்களத்தை ஆசாசனம் பண்ணுவது. மங்களம், உமக்கு எல்லா விதமான மங்களங்களும் நடந்தேறட்டும் அப்படின்னு பிரார்த்திப்பது. அது ஆறு பண்ணலாம். பெரியவர்கள் சின்னவர்களுக்கு கொடுக்கலாமா, சின்னவர்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கலாமான்னா எதுவும் நடக்கலாம். ஆஹா, பகவானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பாரே தானே பெரியாழ்வார். என்ன பெரியாழ்வார், அதாவது பரத்த நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று மதுரப்பட்டணத்துக்கு எழுந்துள்ளினார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து. அங்க போய் அந்த மன்னனுடைய அரசவையில அவரை தான் சொல்றார், இந்த மாதிரி பரத்தத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டபோது இவர் போய் சேர்ந்தார். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா, பெருமாள் நீ போயிட்டு வார் அப்படின்னு கனவுல வந்து தோற்றினார், சொன்னார். இவரும் போனார், போய் எல்லாவற்றையும் ஜெயித்து கொடுத்தார். இவருக்கு பெரிய பகுமானம். அந்த ராஜாவானவர் நிறைய பகுமானத்தெல்லாம் கொடுத்து இவர் ஆனவேலை அமர்த்தி வைத்து அவருக்கு பொற்கிழி எல்லாம் கொடுத்தான். விரைந்து கிழியெடுத்தான் பாதங்கள் யாவுடைய 10 சொல்ற முடியும். அதுபோல இந்த கீழெல்லாம் பொற்கிழியெல்லாம் கொடுத்து ஆனவேலை ஏற்றி அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணான். அப்ப பெருமாள் பார்த்தார், ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பெருமையெல்லாம் ஏற்படுகிற பொழுது எப்படி ஒரு பெற்றோர்களும் தாயும் தகப்பனும் ஆசைப்படுவர்களோ, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுவர்களோ இல்லையோ, அது ஒரு பகவான் நேர வந்து தன்னுடைய பெரியாழ்வார்னு சொல்லப்படுகிற குழந்தைக்கு இதெல்லாம் ஏற்படுகிறது. இதை பார்க்கணுமே கருடவாகனாக எழுந்துள்ள செய்த இவர் பார்த்துட்டு என்ன சொல்லிருக்கணும், பெருமாளே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நன்னா இருக்கும்படியாக சொல்லணும்னு சொல்லிருக்கணும் இல்லையா. எனக்கு நன்னா அனுகிரகம் பண்ணு, இங்கேயே இருக்கணும், நன்னா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், இப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணிருப்பா, பெருமாளே ரொம்ப ஆனந்தம், தேவாலயே வந்து சொல்லியோ அப்படியே ஸ்ரீவைகுண்டத்துக்கு அப்படியே கூண்டு போட்டா தேவாமே அப்படின்னு சொல்லிடணுமோ இல்லையோ, சொல்லல. அவர் என்ன பண்ணார், பெருமாளை இந்த லோகத்துல போய் இப்படி இருக்கக்கூடிய தேசத்திலே தேவரீர் போய் இப்படி எழுந்தொழி வரலாமா, வந்தா திருஷ்டி தோஷம் என்ன பட்டுட்டா என்ன ஆறுது, தேவரீருக்கு திருஷ்டி தோஷம் பட்டுட்டா என்ன பண்ணுறது, அதனால தேவரி இப்படி எல்லாம் எழுந்தொழி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்லாயிரத்தாண்டு பல்கோடி ஊராயிரம் மல்லாண்டதென்றோடு மடிவண்ணா செப்படி செப்பிதிருக்காப்புன்னு அவருக்கு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். மங்களத்தை ஆசாசனம், தேவரீர் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மங்களத்தை ஆசாசனம் பண்ணினதுனாலே அதுக்கு மங்களாசாசனம் என்று பேர். அதனாலதான் மங்களாசாசனத்திலே மத்துள்ள வாழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள் எல்லாருமே மங்களாசாசன பரர்கள் தான். மங்களாசாசனத்தை மங்களத்தை ஆசாசிக்கக்கூடிய ஆழ்வார்கள் தான் எல்லாருமே. ஆனால் மங்களத்தை ஆசாசிப்பதிலுமே கூட நமக்கு ஒண்ணு வேணும்னு பிரார்த்திக்கவில்லையோ, அடியனுக்கு இது வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தாரா என்னால் அவர் அதை பண்ணல. அவர் என்ன செய்தார், பகவானே உனக்கு என்ன நேர்ந்து விடுமோ அப்படிங்கிறதாக அவர் மங்களத்தை ஆசாசனம் பண்ணினபடினாலே, தேவருக்கு திருஷ்டி தோஷம் பண்ணி விடுமே அப்படின்னு நினைத்தபடினாலே அவருக்கு தான் மங்களாசாசனத்துல மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரா, எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டுடுவார். ஆனா இவர் அப்படி கேட்கல. இவர் தேவரீருக்கு ஒன்றும் நேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தித்தாரோ இல்லையோ. மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி. இவருக்கு என்ன பரிவா, பெருமாள் மேல இருக்கக்கூடிய பரிவுக்கு என்னன்னு பேருனா
பொங்கும் பரிவு. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் வெறும் பரிவு மட்டும்தான் இருந்தது. பெருமாளை சேவிப்பா, சேவிச்சுட்டு எனக்கு மோட்சத்தை கொடு, கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோ அப்படின்னு கேட்பார். நாயே வந்தடைந்தேன் நல்லெண்ணெய் ஆட்கொண்டருளே அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் ஒவ்வொரு ஆழ்வாரே எனக்கு சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடுன்னு கேட்பார் அவர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணும்போது. ஆனா இந்த ஆழ்வார் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், தேவரீருக்கு ஏதாவது நேர்ந்துடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு பரிவு பட்டாரோ இல்லையோ, அதுதான் பொங்கும் பரிவு. மற்ற ஆழ்வார்களுக்கு இருந்தது பரிவு, இவருக்கு இருந்ததோ பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான். வில்லிபுத்தூர் பட்டர்பிரான்னு சொல்லப்படுகிற, வில்லிபுத்தூரிலே அவதரித்ததான பட்டர்பிரான்னு சொல்லப்படுகிற பெரியாழ்வார் தானும் விட்டு சித்தன் அவருக்கு திருநாமூல்யம். அவர் சொன்னார், வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அதனாலதான் இவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் வந்தது. பெரிய ஆழ்வார். ஆருக்கு பேர் இருந்திருக்கலாம். முதலாழ்வார்களிலே பொய்கை ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வார்னு சொல்லிருக்கலாம், ஏன்னா காலத்தாலே முற்பட்டவர். அவரை பெரிய ஆழ்வார்னு சொல்லிருக்கலாம். இல்ல, நம்மாழ்வார் தான் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர், அவரை பெரியாழ்வார் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லலையே. பாசுரங்களை கொண்டும் சொல்லவில்லை, அவதார கிரமத்தை வைத்தும் சொல்லவில்லை. ஆனா நடுவுல அவதாரம் பண்ணிருக்கிறவர். முதல்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழி ஆழ்வார், நம்மாழ்வார், அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வார், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், அதுக்கப்புறம் பெரியாழ்வார். இப்படி கிரமத்துல பார்த்தோம்னா கூட மத்தியத்துல கொஞ்சம் பார்த்தோம்னா 8வது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவதரித்திருக்கக்கூடிய ஆழ்வார போய் பெரியாழ்வார்னு சொல்றாங்கன்னா இது ஒரு காரணம். மங்களாசாசனத்துல பொங்கும் பரிவு, அதுதான் மாமுனிகள் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டாள் நேர திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் பெரியவருமாளுடைய அந்த, அதாவது பெரியவருமாள் வரவழைச்சு அங்க எல்லாம் பரிகரங்களோ கூண்டு வாங்கணும், அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது அங்க போய் சேர்ந்தாரோ இல்லையோ, சேர்ந்த பிற்பாடு மூலஸ்தானத்துக்கு போனா கேசவ நம்பியை கால் பிடித்தாள்னு சொல்லி அங்க போனா அவளோடு அங்கேயே போய் பெருமாளோடு சேர்ந்துட்டான். இதுதான் சரித்திரம், ஆண்டாளுடைய சரித்திரம். அப்படி பார்த்தபோது ஒரு அசரீரி வாக்கு பெரிய பெருமாள், அதாவது மூலஸ்தானத்திலிருந்து வருகிறது. என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது சமுத்திரராஜனை போலேயும் ஜனகராஜனை போலேயும் நீர் நமக்கு மாமனாராவி அப்படிங்கிற ஒரு திருவாக்கு ஏற்பட்டது. பெருமாளே சொன்னார், நீர் நமக்கு சமுத்திரராஜன் எப்படியோ அதுபோலவும், ஜனக மகாராஜன் எப்படியே அதுபோலவும், தேவரீர் நமக்கு மாமனாராகிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டார். சுஸ்வரம வரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜகுலதரகந்தம் விட்டு சித்தன் நமாமின்னு நம்ம தனியனை செய்கிறோம் இல்லையோ. சுஸ்வரம் என்னால் மாமனார் அப்படிங்கிற பெருமை, பெரிய பெருமாளுக்கே மாமனார் அப்படிங்கிற பெருமையினாலே பெரியாழ்வார் என்னும் கொள்ளலாம். அப்படின்னு பார்த்தா இவருக்கு இருக்கக்கூடிய பெருமை இன்றைய நன்னாள் நமக்கு வாய்த்ததே. ஆனி மாதம் சுவாதி திருநக்ஷத்திரத்தில் அவதரித்ததான கருடனுடைய அம்சமாகவே அவதரித்த பெரியாழ்வாருடைய அவதார திருநக்ஷத்திரம்னு அவரை பத்தி விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு பிராப்தம் பெற்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.